அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்த புகார்கள் மீது விசாரணை நடத்தி எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பதை தெரிவிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டியுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் ஆரம்பகட்ட விசாரணையை தாமதப்படுத்துவது கட்சிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவித்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் கே சுரேந்தர் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி 2 மாதங்கள் நிறைவடைந்ததும் எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த கோரிக்கை குறித்து விளக்கம் பெற்று தெரிவிக்குமாறு தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அரசு பணியாளர்களின் குழந்தைகளின் உயர்கல்விக்கு வழங்கப்படும் முன்பணம் உயர்வு தொடர்பாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி அரசு பணியாளர்களின் குழந்தைகளின் உயர்கல்விக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டில் இருந்து தொழிற்கல்வி பயில 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாயாகவும், கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில 25,000 இருந்து 50,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த கல்வி முன்பண உயர்வால் தங்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில விரும்பும் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் என்று அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.